பக்தி ஸ்பெஷல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். காஞ்சி மகா பெரியவரின் அற்புதங்கள் பகுதி 41 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். காஞ்சி மகா பெரியவர் தீபாவளி கொண்டாடுவதன் நோக்கம் பற்றி பக்தர்களுக்கு விளக்கம் அளித்தார். நரகாசுரனின் தாயார் சத்தியபாமா, என் மகனை இழந்து கஷ்டப்பட்டாலும் அசுரன் ஒருவன் அழிந்த இந்த நாளை எல்லோரும் சந்தோஷமாக கொண்டாட வேண்டும் என பகவான் கிருஷ்ணரிடம் வரம் வேண்டினார். உலகில் யாரும் இப்படி வரம் கேட்பார்களா? அதுவும் பெற்ற தாயாரே இப்படி வரம் கேட்டதுதான் தீபாவளிக்குரிய தனி பெருமை. நாம் ஒருவர் மட்டும் துன்பப்பட்டாலும் பரவாயில்லை, மற்றவர்கள் நலமாக வாழ வேண்டும் என நினைப்பதே தீபாவளியின் தத்துவம். மேலும் இந்நாளில் 3 முறை குளிக்க வேண்டும் என்கிறது சாஸ்திரம். நல்லெண்ணெயில் மகாலட்சுமியும் வெந்நீரில் கங்கையும் தீபாவளி அன்று அதிகாலையில் வாசம் செய்வதால் அந்த நேரத்தில் எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும். அப்போது நரகாசுரன், சத்தியபாமா, கிருஷ்ணர், பூமாதேவி ஆகியோரின் நினைவு நமக்கு வர வேண்டும். இதனை கங்காஸ்தானம் என அழைக்கிறோம். சூரியன் உதித்த பிறகு காவிரி உட்பட எல்லா புனித நதிகளும் குளிர்ந்த நீரில் இருப்பதாக ஐதீகம். வெந்நீர் குளியலுக்கு பிறகு குளிர்ந்த நீரில் குளிப்பதை துலா ஸ்நானம் என அழைக்கிறோம். அப்போது சிவபெருமான் நினைவு நமக்கு வர வேண்டும். உடம்பு தூய்மையான பிறகு பெரிய ஸ்நானம் ஒன்று இருக்கிறது. அதுதான் மன அழுக்கை போக்கும் கோவிந்தேதி சதாஸ்தானம். அதனால் முதல் 2 குளியலும் முக்கியமில்லை என எண்ண வேண்டாம். கோவிந்த நாமத்தை சொல்வது உள்ளத்துக்கு மட்டுமல்ல, அதுவே நமக்கு புத்தாடையும் இனிப்பும். மக்கள் அனைவரும் நலமுடன் வாழ தீபாவளி நாளில் அந்த பகவான் கிருஷ்ணரின் திருவடியை சரணடைவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். காஞ்சி மகா பெரியவரின் அற்புதங்கள் அனைவருக்கும் போய் சேரணும்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காஞ்சி மகா பெரியவரின் எண்ணிலடங்கா அற்புதங்களை மற்றும் ஒரு பகுதியில் பார்ப்போம். நன்றி.